வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை மக்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பெறுவதில் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளனர். கே நகர் பகுதியில் அந்த பகுதி மக்கள் மிக நீண்ட வரிசையில் பல மணி நேரம் கால் கடுக்க காத்து நின்றனர். இது தொடர்பான கள தகவலை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். சென்னை மாநகரில் தற்பொழுது இயல்பு நிலை மெல்ல மெல்ல திரும்பி வருகிறது. கடந்த 2 தினங்களாக சென்னையில் மழையின் அளவு குறைவாக காணப்பட்டது. இதனையடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளுக்கு மின்சாரம் விநியோகிக்கப்பட்டது. இதனை அடுத்து பொதுமக்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. நாம் நிற்கக்கூடிய பகுதி கே நகர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கக்கூடிய முகவர் அலுவலகத்தில் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக வாடிக்கையாளர்கள் காத்திருந்து தங்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு சிலிண்டரை வாங்குவதற்காக நிற்கக்கூடிய அந்த சூழலை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக கடந்த மழைக்கு முன்பாக முற்றிலுமாக தங்கள் இல்லத்தில் இருந்த சமையல் எரிவாயு தீர்ந்து விட்டதாகவும் மாற்று சிலிண்டரை கேட்டு அவர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக பெண்கள் ஆண்கள் என நீண்ட வரிசையில் காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரொம்ப மஸ்ட் வாண்ட் சிலிண்டர், ரொம்ப அவசியம் சிலிண்டர் இப்போ வேணும். ஏன்னா நாங்கள் போன மாதமே காலியானால் தான் புக் பண்ணுறது. இப்போ காலி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. பால் காய்ச்ச சாப்பாடு செய்ய எல்லாத்துக்குமே சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நாங்கள் இப்போ இந்த லைனில் நிற்கலைன்னா எதுவும் கிடைக்காது எங்களுக்கு. இப்போ மெயின் குழந்தைங்களுக்கே ரொம்ப அவசரப்படுறாங்க. தண்ணி வந்தனால டோக்கனே இல்லாமல் போயிடுச்சு. இது பில்லே இல்லை. இப்போ அதுக்காக பில்லு இல்லாதனால இப்போ கேட்டு டோக்கன் வாங்கிட்டு இருக்கோம். வந்தால் தான் தெரியும். நாளைக்கு பணம் கட்டுறதுக்கு நாளைக்கு தான் போகணுமா, அது எவ்வளோ நேரம் நிற்கிறதே தெரியல. ரொம்ப கஷ்டம்தான். இவர்களுக்கு முதலில் டோக்கன் கொடுக்கப்பட்டு கடந்த கால பில்லை மையப்படுத்தி ஒரு டோக்கன் வழங்கப்பட்டு நாளை காலை 2 லாரிகளில் சுமார் 600 சிலிண்டர் கொண்டு வரப்பட்டு விநியோகிக்கப்பட உள்ளதாக முகவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது காலியாக இருக்கக்கூடிய சிலிண்டர்களை கொடுத்து வழங்குவவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும். ஒருவேளை மழையில் சேதமடைந்தாலோ அல்லது மழையில் அடித்து செல்லப்பட்டாலோ அவர்களுக்கு தற்பொழுது சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்க முடியாது என்று முகவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக தற்பொழுது சென்னை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. அதனால் உடனடியாக பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் தங்குதடையின்றி தட்டுப்பாடின்றி பொதுமக்களுக்கு வாடிக்கையாளருக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரை வழங்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் ராமச்சந்திரன்.